சில நேரங்களில் இந்த வேட்பாளர்கள் அறிவித்த பிறகு அந்த உள்கட்சியிலிருந்தே பெரிய அளவில் பூசல் அப்படிங்கிறது வெடிக்கும். திமுகலையும் வெடிச்சிருக்குங்க. பிஜேபி மட்டும் என்ன இதற்கு விதிவிலக்கா? திருச்சி சூர்யா அவர்கள் கை காண்பித்து கொண்டே இருக்கிறார். அது எப்படி நீங்கள் ராம ஸ்ரீனிவாசனை கொண்டு இங்கே திருச்சியில் கொண்டு விடுவீங்க? மண்ணின் மைந்தனுக்கு தான் திருச்சியை கொடுக்க வேண்டும். மண்ணின் மைந்தர்கள் இல்லை என்றால் பிஜேபி இங்கே என்ன செய்யாது? கண்டிப்பாக ஒரு ஓட்டு கூட வாங்காதுப்பா, டெபாசிட்டை இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு 9 நபர்களுடைய பெயர் வெளியில் வந்திருக்கு, அஃபிஷியலாக வெளியில் வந்திருக்கு. நான் வேட்பாளராக இருக்க மாட்டேன், கண்டிப்பாக கட்சி என்ன சொல்லுது அதன்படி தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அண்ணாமலை அவர்கள் கூட போட்டி போடுறாராம். என்னென்ன புயல் வீசுது அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துட போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த பிஜேபி டிஎம்கே அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் ஒரு ஓரமாக நிப்பாட்டி வச்சுட்டு அடுத்ததாக தமிழ்நாடு கர்நாடகான்னு சொல்லி போகலாம். ஏன்னா அரசியலையும் தாண்டி ஒவ்வொரு மாநிலங்கள் அப்படிங்கிறது தானே நம்முடைய பார்வை. நம்ம வாழக்கூடிய மாநிலம், நம்ம பிறந்த மாநிலம், நம்ம மாநிலத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தான். பெங்களூர் அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய மேகதாது அணை. இந்த மேகதாது அணை அப்படிங்கிறத கண்டிப்பாக கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி திமுக அவங்களுடைய அந்த தேர்தல் அறிக்கை இருக்குது பார்த்தீங்களா, அந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லிட்டாங்க. சாதாரணமாவா? கனிமொழி அவர்கள் இந்த தேர்தல் அறிக்கை குழுக்கு தலைவராக இருந்து மிகப்பெரிய அளவில் இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது சமர்ப்பிக்கப்பட்டு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமாக தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்கிறத விட திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்லி மார்தட்டி கொண்டிருக்கும் போது தான் திமுகவினுடைய நட்பு கட்சியான காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகாவில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஆட்சிக்கு காரணமாக இருந்த ஸ்டாலின் அவர்களுடைய உப தலைவர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அங்கே போய் பிரச்சாரம்லாம் பண்ணினாங்க. இந்த நேரம் பார்த்து கர்நாடகாவில் தண்ணீர் பஞ்சம் இருக்குப்பா, எங்களால் எதுவுமே செய்ய முடியலை, சீக்கிரமாக நீங்கள் என்ன செஞ்சு ஆகணும், மேகதாது அணையை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கர்நாடகா பக்கம் இருந்து எழும்ப, நம்ம ஆட்கள் வேற நாங்கள் மேகதாது அணை கட்ட விட மாட்டோம் அப்படின்னு சொல்ல கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய DK சிவகுமார் அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கப்படுது. DK சிவகுமார் அவர்கள் யாரு? திமுகவினுடைய உச்ச நண்பர். காங்கிரஸ் கட்சி இருக்கு பார்த்தீங்களா, கர்நாடகா காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர். அவர் என்ன சொல்றாரு? நான் இப்போ நீர்ப்பாசனத்துறை அமைச்சராக இருப்பதற்கான காரணமே மேகதாது அணை கட்டுவதற்கு தான். தமிழ்நாடு கட்ட வேண்டாம்னு சொன்னால் அது அவங்க மாநிலம், அவங்க மாநிலத்தினுடைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு போட்டோம். எங்கள் மாநிலத்தில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தீர்மானிப்போம். அதை தீர்மானிக்கக்கூடிய சக்தி யாருக்கு கிடையாது? தமிழ்நாட்டுக்கு கிடையாது. ஒட்டுமொத்தமாக காவிரி நீர் மேலாண்மை அப்படின்னு சொல்கிறதும் மேகதாது அணை பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு தீர்ப்பாயம் அப்படிங்கிறது இருக்குது. அங்கே வழக்குகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நாங்கள் கேட்டுக்கிறோம். தமிழ்நாடு சொல்கிறதெல்லாம் காதில் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி, தமிழ்நாடு சொல்கிறதெல்லாம் காதில் கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி தமிழ்நாடு சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கோங்க மக்கா. உபீஸ் நம்ம சொன்னா காங்கிரஸ் கேட்கும் அப்படிங்கிறதுல அந்த காலம். நாம சொல்றத பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரன் கூட கேட்க மாட்டேங்க அப்படிங்கிறதா இந்த காலம். அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுடைய பேச்செல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி எவ்வளவு தைரியமா சொல்றாங்க. அப்ப மேகதாது அணையை கட்டி விடுவோம் அப்படின்னு சொல்லி நட்பு கட்சிகள் சொல்லும்போது இங்க இருக்கக்கூடிய கட்சிகள் யாரெல்லாம் இதுக்கு வாக்கு கேட்க போனது? யாரெல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்க. விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், டிஎம்கேனுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சர்கள், இவங்க எல்லாருமே போனாங்க வாக்கு கேட்கறதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட வாக்குகள் கேட்டு அவங்களை வெற்றி பெற வைத்த அணிலாக சேவை செய்த டிஎம்கேனுடைய ஒட்டுமொத்தமான நன்மதிப்பையும் யாருக்கு எடுத்துக்கொண்டார்கள்? DK சிவகுமார் அவர்கள். சொல்லப்போனால் DK சிவகுமார் அவர்கள் நம்மளை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. மேகதாது அணை கட்டப்படும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறது அவங்க உறுதியாக இருக்காங்க. நம்ம அரசியல்வாதிகள் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரும் கேள்விதான். இந்த கேள்வியை இப்போ உங்கள் மனசில் நான் விதைப்பதற்கான காரணம், எலெக்ஷன் டைமில் மட்டும் என்னுடைய நண்பன் நமக்கு நீர் வந்துடும், நமக்கு டேம் கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு பம்மி அது கட்டுனா நான் பார்க்கட்டும், அதுக்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் செஞ்சாகணும், ஒன்றிய அரசு தான் செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஓவராலாக கை நீட்டுவது ஒன்றிய அரசின் பக்கமாக இருக்கும். இந்த மாதிரியான பல நாடகங்கள் இங்கே நடந்திருக்கிறது. ஸோ மக்கள்கிட்ட நேரடியாக சொல்லிட வேண்டியதானே, இது நாடகம் சொல்கிறத விட இதுதான் அரசியல், இப்படி தான் அரசியல் பண்ணுவாங்க. நாம் என்ன கேட்குறோன்னா, மக்கள்கிட்ட சொல்லிடுங்க, கர்நாடகா நம்ம என்னதான் அது காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் பிஜேபிக்கு எதிராக நாங்கள் இருக்கிறதுனால கர்நாடகாவில் போய் ஓட்டு கேட்டோம், அவ்வளோதான் செஞ்சோமே தவிர எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான நட்பும் கிடையாது. நாங்கள் கேட்டோன்னே அவங்க தண்ணி தர மாட்டாங்க, நாங்கள் கேட்ட உடனே அவங்க மேகதாது அணையினுடைய வேலையை நிப்பாட்ட மாட்டாங்க, அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. மக்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுங்க, நாங்கள் ஜெயிச்சோம்னா அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா, அந்த காங்கிரஸ் அப்படி வந்துச்சுன்னா, இதெல்லாம் எப்படி சொல்லப்பட்டது? ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்நாடகாவில் பிஜேபி உள்ளே வந்துடும் அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு காங்கிரஸ் உள்ளே வந்திருக்கு, எங்களுடைய அணை கட்டப்படுமா படாதா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. இந்த அணை கட்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் சொல்கிறாங்க. இப்போ
நீங்க அதுக்கான பதில் என்ன சொல்ல போறீங்க? அரசியல்ல ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தது என்றால் அப்படியே போட்டு தள்ளிருங்கப்பா அந்த நினைப்பை. இப்ப மக்கள் எல்லாருமே கொஞ்சம் உஷாரா யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் இப்ப யோசிப்பாங்கல்ல, நம்மகிட்ட அப்படிதானே சொன்னாங்க, உண்மையிலே உங்களுடைய நட்பு கட்சி தானே இந்தியா அலைன்ஸ்ல கூட நீங்க இருக்கீங்கல்ல, அப்படின்னா மேகதாது அணையினுடைய அந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது இந்தியா அலைன்ஸ் ஜெயிச்சுச்சுன்னா, இந்தியா அலைன்ஸ்ல யாரெல்லாம் இருக்காங்க? கர்நாடகாவும் இருக்காங்க, தமிழ்நாடும் இருக்காங்க. கர்நாடகா என்ன சொல்லுது? இந்தியா அலைன்ஸ்ல இருக்கக்கூடிய புள்ளி வச்ச இந்திய கூட்டணியில தமிழ்நாடு என்ன சொல்றாங்க? நாங்க மேகதாது அணையை கட்ட விட மாட்டோம். கர்நாடகா என்ன சொல்றாங்க? மேகதாது அணையை கட்டுவோம். அடே, புள்ளி வச்ச இந்திய கூட்டணிக்குள்ளேயே இந்த மாதிரியான அலம்பெல்லாம் இருந்துச்சுன்னா எப்படியப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது தான் நேராக நம்முடைய பார்வை பிஜேபி பக்கம் போகுது. பிஜேபியிலேருந்து திருச்சி சூர்யா அவர்கள் அது எப்படி நீங்கள் ராம ஸ்ரீனிவாசனுக்கு சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறதும், ராம ஸ்ரீனிவாசன் அவர்கள் வேற எங்கேயோ இருக்கிறவர், அவருக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, இங்கே திருச்சியில் அவருக்கு இடம் கொடுக்கக்கூடாது, வேட்பாளராக நிப்பாட்டக்கூடாது, வேட்பாளராக நிப்பாட்டினா நானே இங்கே பிஜேபிக்கு ஆதரவாக ஓட்டெலாம் கேட்க மாட்டேன், பிஜேபி இங்கே டெபாசிட் இழந்து விடும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குண்டை டெய்லி எக்ஸ் வலைதளத்தில் போட்டுக்கிட்டே இருக்கார். டெய்லி ஒரு ட்வீட்டு 2 ட்வீட்டு அப்படிலாம் போட்டு இதெல்லாம் சரி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு கலக குரல் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ஜாதி வெறியன், அதுவும் திமுகவில் சமூக நீதியில் இப்படி ஒரு சம்பவமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திமுகவினுடைய மௌனம் காட்கும் அந்த ஒரு நிலைமை பாவமா இருக்கு. திருடனுக்கு தேல் கொட்டுனா அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி இப்ப திமுகக்குள்ளே ஒருத்தர் இருக்காரு. அவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாருமே கிடையாது, சூரியமூர்த்தி அவர்கள் தான். சூரியமூர்த்தி யாரு? சூரியமூர்த்தி அவர்கள் நாமக்கல்ல திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர், அதுவும் உதயசீரன் சின்னத்திலே போட்டியிடக்கூடிய நபர். அவரு கொங்கு நாடு தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட போகிறார். என்னெல்லாம் மனுஷன் பேசியிருக்காரு தெரியுமா? திருமாவளவன் அவர்களை கொச்சையாக பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசி, நீ என்ன அது என்ன சொல்லுவாங்க, சரக்கு மிடுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இதே திமுக கூட்டணியில் ரொம்ப முக்கியமான கட்சியாக இருக்கக்கூடிய விசிகாவினுடைய தலைவர் எல்லாம் கேவலமாக திட்டினவர் தான் இந்த சூரியமூர்த்தி அவர்கள். அவருக்கு இப்போ சீட்டு கொடுத்து நீ போட்டியிடுப்பா அப்படின்னு சொல்லி நாமக்கல்ல அவரை போட்டியாளராக வச்சிருக்காங்க. அப்படிங்கிற போது எந்த மாதிரியான நிலைப்பாடுடன் அரசியலை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது? வெட்டுவேன், குத்துவேன், ஜாதி வெறி, ஒட்டுமொத்தமான எல்லா வெறியும் அவர்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அறப்போர் இயக்கத்திலிருந்து எல்லாருமே இப்போ கொடி பிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூரியமூர்த்தியை நாமக்கல்ல வேட்பாளராக நிறுத்தக்கூடாது. சரி, திமுக இதிலேயே மௌனம் சாதிக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சூரியமூர்த்தி அவர்களை விலக்கி விட்டார்கள் என்றால் சூரியமூர்த்தி அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சமுதாயம் இவங்களுக்கு ஓட்டு போடாமல் போயிரும் அப்படிங்கிற பயம் இருக்கலாம். அப்படி இல்லைனா சூரியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு பணத்தை இனிமேல் செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிபடுகின்றன. எது எப்படி இருந்தாலும் இந்த சூரியமூர்த்தி அவர்களுடைய பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஹாட் டாபிக்காக ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல. அடுத்ததா பிஜேபி தான். தென் சென்னை தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய சென்னை வினோஜ் பி செல்வம், வேலூர் ஏசி சண்முகம், கிருஷ்ணகிரி நரசிம்மன், நீலகிரி எல் முருகன், கோயம்புத்தூர் அண்ணாமலை, பெரம்பலூர் பாரிவேந்தர், தூத்துக்குடி நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ கன்னியாகுமரியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களா அப்படின்னா விஜயதாரணி அவர்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு பதில் ஏதாவது உங்களுக்கு தெரியுமாங்கிறத நீங்களே எனக்கு கேட்டு சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களா, என்னப்பா சொல்றீங்க? அப்போ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள், இப்படிலாம் சொல்லி பல கேள்விகள் இருக்கு. ஆனா அதுக்கையும் பதில் நீங்களே கேட்டுட்டு எனக்கு சொல்லுங்க. இதுக்கெல்லாம் இன்னும் நிறைய ஃபயர் அப்டேட் இருக்கு. அதை சீக்கிரமா நம்முடைய அரசியல் சதுரங்கத்தில் பார்க்கும்போது இவ்வளோ பிளான் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிய வரும். அரசியல் சதுரங்கத்தில் அடுத்த அரசியல் புயலுக்காக காத்திருங்கள். ஸோ இதில் சும்மா ட்ரைலர் தான் பார்த்துருக்கோம். போக போக மெயின் பிக்சரை பார்க்க போகிறோம். இன்னும் 20-30 நாட்களுக்கு கண்டென்ட்டுக்கு பஞ்சமே இருக்க போகிறது கிடையாது. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.